தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில கடற்கரையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய மணல் சிற்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கலாச்சார பிரிவு அமைப்பாளர் மணிகண்டன் முன்னெடுத்து ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி இணைந்து செயல்பட்டார். இந்நிகழ்வில் ஆளுநர் கைலாசநாதன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம், சுதானா நகர், ஆர்ச் சாலை வடக்கு பகுதியில் வடிகால் வாய்க்கால் கட்டுதல் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 29,81,000 செலவில் புதிய நகராட்சி மூலம் பணி மேற்கொள்ள அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார், சின்னத்தம்பி, திருச்சந்திரன், மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா பரமேஸ்வரன், மகளிர் அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா, தொகுதி தலைவி புவனேஸ்வரி, ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒப்பந்ததாரர் ராஜேஷ் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். சென்னை, தமிழ்நாட்டை சேர்ந்த மெர்லின் ஃபியோனா திருக்குறள் 10 மினிட்ஸ் சேலஞ்ச் 2025 என்ற உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்று 10 நிமிடங்களில் 101 திருக்குறளை கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இந்த சாதனை முயற்சியில் 2 வயது 6 மாதம் முதல் 80 வயது வரையிலான மொத்தம் 954 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு 10 நிமிடங்களில் அதிகப்படியான திருக்குறள்களை வழங்கியுள்ளனர். தமிழன், நெறி, ஒழுக்கம், அறம் ஆகியவற்றை 1330 குறள்களில் சுருக்கி கூறும் இந்த திருக்குறள் உலக சாதனை முயற்சி ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. மெர்லின் ஃபியோனாவின் இந்த அசாதாரண சாதனை தமிழ் மொழியின் சிறப்பையும் உலகம் முழுவதும் பரப்பும் முயற்சியாகும். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் எதிர்கால முயற்சிகளுக்கு வெற்றியும் வாழ்த்துகிறோம். மேலும் சென்னை, தமிழ்நாட்டை சேர்ந்த அட்லின் ஜெஃபினா திருக்குறள் 10 மினிட்ஸ் சேலஞ்ச் 2025 என்ற உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்று 10 நிமிடங்களில் 130 திருக்குறள்களை கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். மொத்தம் 954 பங்கேற்பாளர்கள் 2.5 வயது முதல் 80 வயது வரை கலந்து கொண்டனர். குறைந்த நேரத்தில் அதிகப்படியான திருக்குறள்களை வழங்கினார். தமிழன், அறம், ஒழுக்கம், நெறி ஆகியவற்றை 1330 குறள்களில் சுருக்கி வழங்கும் திருக்குறள் இந்த சாதனை முயற்சியால் புதிய உயரத்தை எட்டியுள்ளது. இந்த அசாதாரண சாதனை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. அட்லின் ஜெஃபினாவின் முயற்சி தமிழ் மொழியின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பியுள்ளதோடு இளம் தலைமுறைக்கு பேராதர்ஷமாக திகழ்கிறது. மனமார்ந்த பாராட்டுகளும் எதிர்கால முயற்சிகளில் வெற்றியும் பெற வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையான தூண்டுதல். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் உணர்ந்து விடல். அகல் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு தீனால் தப்புன் உலாரும் மறாதே நாவினால் சுட்டவாடு மலமிசை நேகினால் மாலடி சேர்ந்தால் இளமிசை நீடு வாழ்வார் அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் நான்கு மில்க அறம் கலவனால் ஆகிய ஆக்கா பலி விருந்து ஆவது போல கெடும். புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் நலன், மகப்பேறு, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை, கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் டி.ஆர். பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி கீழையூரில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உதயலட்சுமி வரவேற்புரையாற்றினார். தேசிய நல்லாசிரியர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அரவிந்த் ராஜா மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு கேமரா மற்றும் தொலைநோக்கி மூலம் பறவைகள் மற்றும் வானியல் நிகழ்வுகளை எவ்வாறு காணலாம் என்பது குறித்து செயல்விளக்கம் அளித்தார். கண்காட்சியை 2ஆம் வட்ட பள்ளித்துணை ஆய்வாளர் ஜெகஜீவன் ராம் மற்றும் சமக்ரா சிக்ஷாவின் உதவி மாவட்ட செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் வனிதா திறந்து வைத்து மாணவர்களின் முயற்சிகளை பாராட்டினார். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து உருவாக்கிய பனிமலை மாடல் மற்றும் மழலையர் மாணவர்கள் பெண் குயின்களாக வேடமணிந்து நடனமாடிய நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களின் பாராட்டை பெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஜெயசூர்யா, ரஞ்சனா மற்றும் பஞ்சவர்ணம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் இணைந்து செய்திருந்தனர். உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே இந்திய தலைமை நீதிபதி கவாய் அவமதிக்கும் நோக்கில் அவரை நோக்கி செருப்பை வீசிய வழக்கறிஞரின் செயல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நாட்டின் நீதித்துறை மரியாதையை பெருமளவில் களங்கப்படுத்தியுள்ளது என முஸ்லிம் மக்கள் கழகம் தனது அறிக்கையில் கடுமையாக கண்டித்துள்ளது. அந்த கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் ஜைனுதீன் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நீதித்துறை அமைப்பு என்பது பொதுமக்களின் நம்பிக்கையின் அடித்தளம். அந்த அமைப்பின் தலைவரை அவமதிக்கும் விதமாக நடந்த இந்த செயல் சட்டத்தின் ஆட்சிக்கும் ஜனநாயக நெறிகளுக்கும் எதிரானது. சட்டத்தை காப்பதற்காக பதவியேற்ற ஒருவர் இத்தகைய ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடுவது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. உடனடியாக அந்த நபரின் வழக்கறிஞர் தகுதி ரத்து செய்யப்பட வேண்டும். நீதித்துறையின் மரியாதை காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் தோசை திருவிழா செப்டம்பர் 28ஆம் தேதி தொடங்கியது. இந்த திருவிழாவானது அக்டோபர் 8ஆம் தேதி வரை முடிவடைய உள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் வரவேற்பால் வருகிற 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தோசை திருவிழாவில் காளான் தோசை, ராஜாராணி தோசை, கறி தோசை, மட்டன் தோசை, இறால் தோசை, மகாராஜா தோசை, மில்லட் தோசை, இளநீர் தோசை என 40 வகையான தோசைகள் தயார் செய்யப்பட்டது. அதேபோன்று புதினா சட்னி, மல்லி சட்னி, கடலை சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி என 9 வகையான சட்னிகள் தயார் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறப்பட்டது. இந்த தோசை திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பங்கேற்று வகை வகையான தோசைகளை ஆர்வமுடன் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். மேலும் பல வகையான தோசைகள் சாப்பிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெண் உள்ளிட்ட 3 பேரை தவளக்குப்பம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மீனவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அதிகாலை 5 மணி அளவில் திரண்டனர். அதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணைக்கு அழைத்து வந்த 3 பேரை விடுவிக்குமாறு கோஷங்கள் எழுப்பி காவல் நிலையத்தில் எதிரில் சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மீண்டும் அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தெற்கு பகுதி காவல் எஸ்பி செல்வம் தவளக்குப்பம் காவல் நிலையம் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். வழக்கு பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருவரின் படகில் இருந்த என்ஜினில் மணல் அள்ளி கொட்டியதாக ஏற்பட்ட புகார் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் அக்டோபர் 2ஆம் தேதி மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டினார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த அமுல் என்பதும் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்து நிறுத்தினர். கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னை சேர்ந்த ஷாகுல் ஹமீது மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 23 கிராம் தங்க செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், 3 செல்போன் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கல்வித்துறை இயக்குநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கவர்னர் கைலாசநாதனிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். மத்திய அரசின் பல்வேறு கல்வி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதற்கான நிதி கோப்புகளை உரிய காலத்தில் அனுப்புவதும், மத்திய அரசின் நிதியை பயன்படுத்திய பிறகு பள்ளிகளில் ஆய்வுகள் என பல்வேறு பணிகள் இணை இயக்குனர், துணை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் ஒரு இயக்குனர் அவசியமாக உள்ளது. இயக்குனராக இருந்த பிரியதர்ஷினி பணி உயர்வு பெற்று சென்றதை அடுத்து இதுவரை தனி இயக்குனர் நியமிக்காமல் உள்ளது. அதனால் கல்வித்துறையில் செயல்பாடுகளை பாதிப்பு ஏற்படுத்தும். அதை கருத்தில் கொண்டு உடனடியாக இயக்குனரை நியமிக்க வேண்டும். காரைக்கால் மாவட்டத்தில் கல்வித்துறை சார்ந்த தேர்வுகள், CBSE பாடத்திட்டம் போன்றவற்றை கண்காணிப்பதற்கான செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். காரைக்கால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் அறிவுறுத்தலின்படி முக்கிய சாலைகள் மற்றும் மருத்துவமனை பகுதிகளை காரைக்கால் தெற்கு கிளை தலைவர் அப்துல் பாசித் தலைமையில் உன்னிகிருஷ்ணன் முன்னிலையில் சண்முகம் மற்றும் பலமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பார்வையிட்ட போது ஒரு சிறிய மழை பெய்தால் கூட தூர்வாரப்படாமை காரணமாக மழைநீர் இயற்கையாக மெதுவாக மட்டுமே வடிந்து செல்லும் நிலை காணப்பட்டது. இந்த கள ஆய்வில் சரியான திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் சாக்கடைகளில் உள்ள அசுத்த நீர்களை சாலைகளில் வெளிவராது, மழைநீர் மற்றும் கழிவுநீர் தனித்தனியாக சாக்கடை வழியாக எளிதில் செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும் என்பதை தெளிவாக உணரலாம். மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த பிரச்சினைக்கான தீர்வை வழங்கும் வகையில் காரைக்கால் நகராட்சி ஆணையரிடம் மார்ட்டினின் JCM மக்கள் மன்றம் சார்பில் ஒரு மனு அளிக்கப்பட உள்ளது. மேலும் நகராட்சியால் இதற்கான பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலையிலும் நகராட்சி ஒப்புதலுடன் புதுச்சேரி மார்ட்டினின் JCM மக்கள் மன்றம் சார்பாக செலவில் இந்த பணி மேற்கொள்ள தயாராக உள்ளோம் என தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டட மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான உதவித்தொகையை ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மாநில கட்டடக்கலை AIDUC சங்கத்தின் சார்பில் சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் மற்றும் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் AIDUC மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் மற்றும் மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர்களை வாழ்த்தி உரையாற்றினர். போராட்டத்தில் புதுவை மாநில கட்டடக்கலை தொழிலாளர் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் ஞானவேல், பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், கோடீஸ்வரன் மற்றும் செயலாளர்கள் ராமு, அன்பழகன், பாலகிருஷ்ணன், நடராஜன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான கட்டட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் நிறைவாக சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். முதல்வர் கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக சங்கம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் முருகானந்தம், செல்வகுமார், ராஜேஷ், குணசேகர், ஞானவேல் உள்ளிட்ட காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 17 மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர்.
கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது விசைப்படகில் பிரபலரில் கயிறு மாட்டி படகு பழுதானது. பழுது நீக்கும் பணியை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த இலங்கை கடற்படையினர் படகில் இருந்த 17 மீனவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகையும் மீட்டுத் தர வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இதே கிராமத்தை சேர்ந்த விசைப்படகு 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மாதத்திற்குள்ளாக 29 மீனவர்களை ஒரே கிராமத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலப்பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி AFT சுதேசமல் அருகே புறப்பட்டது. பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், வேளாண் மின் மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களுக்கு GST வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடத்தினோம் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் உதயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில அரசை கண்டித்தும் பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புவோர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சுகாதார ஊழியர்களின் கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு தீர்வு காண கோரிக்கை விடுத்தனர். இதில் முக்கிய கோரிக்கைகளாக ஊழியர்களின் வட்டி காசு 2 ஆண்டுகளாக தரவில்லை என்றும், பல்வேறு கடன் தொகைகளை வெளியில் விட்டிருப்பதாகவும், வட்டி விகிதாச்சாரம் ஏற்றி வைப்பு, 4 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் 3 நபர் குழுவே செயல்பட்டு சுகாதார ஊழியர்களின் கூட்டுறவு சங்கத்தை மிகவும் நலிவடைய செய்து வருகின்றனர். எனவே முதல்வர் உடனடியாக தேர்தலை நடத்தி முடிக்க ஆணையிடும்படி அனைத்து ஊழியர்களின் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும், இதனை முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு அனைத்தையும் சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இதில் சங்க தலைவர் ரங்கநாதன், தனசேகர், செல்வம், ரவி உட்பட முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காரைக்கால் மாவட்ட காவல்துறையில் உள்ள வாகனங்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையின் வாகனங்கள் அனைத்தும் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை காரைக்கால் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் முருகையன் நேரடியாக ஆய்வு மற்றும் தணிக்கை செய்தார். மேலும் காவல்துறையின் வாகனங்களை பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், அதனை முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் இருசக்கர வாகனம் பயன்படுத்தும் போது தலைக்கவசம் அனைவரும் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது காரைக்கால் மாவட்ட மோட்டார் வாகன உதவி ஆய்வாளர் சண்முகசுந்தரம் உடனிருந்தார். ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் ரூபாய் 18,10,000 செலவில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பிடாரிக்குப்பத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல் மற்றும் சுற்று மதில் சுவர் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பியின் ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் கன்னியம்மாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகரில் கழிவுநீர் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதையும், தேங்கி நிற்கும் தண்ணீரில் உடல்நிலை பாதிக்கப்படுவதும், கொசு உற்பத்தி அதிகமாவது குறித்தும் பொதுமக்கள் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்று ஓம் சக்தி சேகர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் எதிர் வருவது மழைக்காலம் என்பதால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். தொகுதி செயலாளர் வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், முனியன், முனிரத்னம், விஸ்வநாதன், மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் பராமரிப்பில் உள்ள மதக்கடிப்பட்டு கால்நடை மருந்தக கட்டிடத்தில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டி புதுச்சேரி அரசு நிதியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு ரூபாய் 33,58,240 ரூபாய்க்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைசெல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் 43வது ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் மற்றும் நாக தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கந்ததாஸ் ராஜா, ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் சக்தி மாலை அணிந்து கலந்து கொண்டனர். திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதை அறக்கட்டளை செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.